நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். அவசரமாக ஒரே நேரத்தில் அண்ணாமலை, மாரிதாஸ் டெல்லி விரைந்தனர். கூடவே தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியும் பறந்தார். என்ன நடக்க போது டெல்லியில? தமிழ்நாடு பாஜக தலைவர் மாற்றப்பட போகின்றாரா? யூகங்கள் என்னவாக இருக்கிறது? உண்மை நிலவரம் என்ன? எதிர்பார்ப்பு என்ன என்று மூன்றையும் நம்ம இந்த இடத்துல விளக்க போறோங்க. அதனால எதையும் ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முதல்ல அண்ணாமலை அவர்கள் எதற்காக டெல்லி போயிருக்கின்றார் என்று நிறைய யூகங்கள் சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலைக்கு கட்சிக்குள்ளையும் சரி கட்சிக்கு வெளியும் சரி எதிர்ப்புகள் அதிருப்திகள் அதிகமாகி போய்விட்டது. அதனால அண்ணாமலை அவர்களை மாற்ற போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது, அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 28ஆம் தேதி லண்டன் போறார். ஸோ லண்டன் போறதுனால அண்ணாமலை அவர்களுடைய தலைவர் பதவியை மாற்றி ஒரு இடைக்கால ஏற்பாடாக வேற யாருன்னா நியமித்தே ஆக வேண்டும். கட்சியினுடைய செயல்பாடுகள் எந்த விதத்திலும் சரி முடங்கிவிடக் கூடாது. அதற்காக அண்ணாமலை அவர்களுடைய தலைவர் பதவியை பிடுங்க போறாங்க. அதற்காக தான் தமிழ்நாடு பாஜக எப்படி இருக்குது, தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்குது என்பதை பற்றி கேட்பதற்காக தான் நேற்று அவசரமாக டெல்லி விரைந்தார் அண்ணாமலை. ஏம்பா, மாரிதாஸ் அவர்களும் கூடவே போயிருக்காருன்னு சொன்னீங்களே, அதை பற்றி சொல்லலையா அப்படின்னு சொல்லும்போது, மாரிதாஸ் பற்றியான யூகங்கள் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் மாரிதாஸ் அவர்களை பிஜேபியில கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் அழைச்சிக்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னவோ ரெண்டு பேரும் ஒரே பிளைன்ல போனா கூட, ஆனா ரெண்டு பேரும் அமித்ஷா அவர்களை சந்திக்க தான் போயிருக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. JP நட்டா அவர்களை தான் சந்திக்க போயிருக்காங்களா என்ற விஷயமானது நமக்கு தெரியல. ஆனா மாரிதாசும் அண்ணாமலையும் இணைந்தே தான் சென்றாங்க ஒரே பிளைட்ல அப்படின்னு பேசப்படுகிறது. அவர் கட்சியில சேர்றாரா இல்ல பாஜக தலைவராக வரப்போறாரா மாரிதாஸ் என்பதை பற்றி விவரம் தெரியல. ஆனா யூகங்களை பொறுத்த வரைக்கும் மாரிதாஸ் அவர்கள் பாஜக கட்சியில இணைகின்றார் அப்படின்ற செய்திகள் தான் உலாவுகிறது. பாஜக கொள்கைக்கும் இரண்டாவது மாரிதாசுடைய கொள்கைக்கும் எந்தவித மாற்றமும் இல்லை. அதுவும் இல்லாம திமுகவை இனிமேலும் தனித்து நம்மளால எதிர்க்க முடியுமா என்ற எண்ணம் மாரிதாசுக்கு வந்திருப்பதனால, ஒரு கட்சியினுடைய பின்னணியில் இருந்து நம்ம திமுகவை எதிர்ப்பது நம்முடைய பாதுகாப்புக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். அதனால பாஜகவில் தன்னை இணைத்துக் கொள்ள போறாரு. அதனால மாரிதாஸ் அவர்களை விரைவில் தமிழ்நாடு பாஜக தலைவராக நியமிக்க போறாங்க அப்படின்னு யூகங்கள் சொல்லுகிறது. இப்போ அண்ணாமலை அவர்களை மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா? உண்மையாகவே எதற்காக டெல்லி போயிருக்கிறாரு அப்படின்ற உண்மையான விஷயத்தை போட்டு உடைக்க போறேன். நம்ம அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வழக்கமான சந்திப்பு தான். JP நட்டா அவர்களை போய் சந்திக்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய அமித்ஷா அவர்களையும் சந்திக்கிறாரு. தமிழ்நாடு அரசியல் பாஜகவுடைய வளர்ச்சி, இரண்டாவது பாஜகவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, வருகின்ற டிசம்பர் மாதத்துல உள்ளாட்சி தேர்தல் நடைபெற போது கூட்டணி தொடர்பான விஷயங்கள், பட்ஜெட் கூட்டங்கள், அதோடு இல்லாம திமுகவுடைய அரசியல், திமுக எதிர்கொள்ளக்கூடிய வியூகம், இவற்றை பற்றி ஒட்டுமொத்தமாக விளக்கம் அளிப்பதற்காக தான் நம்ம அண்ணாமலை அவர்கள் சென்றிருக்கின்றார். ஆனா பாஜக தலைவரை மாற்றுவார்களா என்று கேட்கின்ற போது எனக்கு தெரிந்து அண்ணாமலை அவர்களை மாற்றுவதற்கான வாய்ப்பே கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியும், அதிமுகவினர் நெருக்கடி கொடுத்தாங்க. அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும் என்றால் அண்ணாமலையை மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தேர்தல் வெற்றிக்காக, ஒரு தேர்தல் கூட்டணிக்காக கூட அண்ணாமலை அவர்களை மாற்றவே இல்லை பாஜக. அட கூட்டணியே வேண்டாமாப்பா, எனக்கு அண்ணாமலை அவர்கள் பாஜக தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு அண்ணாமலை மீது டெல்லி தலைமையானது ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கிறது. அதுவும் இல்லாம நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தாரு. அண்ணாமலை பற்றி பேசுகின்ற பொழுது ஒருத்தரை பார்த்தாவே சொல்லிடலாம் இவர் எப்பேற்பட்ட தலைவர் என்று. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தலைவர் கிடையாது, அகில இந்தியாவுக்கும் அவர் தலைவர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அண்ணாமலை மீது டெல்லி பாஜக தலைமையானது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறது. திமுகவை பாஜக எந்த அளவுக்கு கடந்த காலங்களை எதிர்த்ததோ அதை விட இப்போ அண்ணாமலை வந்த பிறகு செம்மையா எதிர்க்கிறாரு. அதை டெல்லி பாஜக தலைமையானது ரசிக்கிறது. அதனால அண்ணாமலை பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தலைவர் பதவியில் இருந்து நீக்க மாட்டாங்க. ஆனால் யூகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்போதும் பாஜக பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டு காலம் தான் ஒரு தலைவர். ஆனா சில தருணங்கள்ல விதிவிலக்காக 6 ஆண்டு காலம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது.
ஒன்று ஜேபி நட்டா நம்ம தமிழகத்தில் தமிழிசை சவுந்தரராஜன், அதற்கு பிறகு நம்ம அத்வானி, இது போன்ற ஒரு சில பேருக்கு மட்டுமே வந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அமித்ஷா போன்றவங்களுக்கெல்லாம் கூட விலக்கு கொடுக்கவே இல்லை. அமித்ஷா விடவா அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அரசியல் பண்ணிட்டார். அமித்ஷாவுக்கே வந்து தலைவர் பதவி நீட்டிப்பு இல்லைன்ற போது அண்ணாமலைக்கு நீட்டிப்பாங்களா? அதனால அண்ணாமலை அவர்களுடைய தலைவர் பதவியை எடுத்துட்டு நம்முடைய மாரிதாஸ் அவர்களுக்கு தான் கொடுக்க போறாங்க. இந்த மாதம் 28ஆம் தேதி தான் லண்டன் போறாரு. அது வரைக்கும் அண்ணாமலை கூட நம்ம மாரிதாஸ் அவர்கள் பாஜகவில் பயணிப்பாரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்களுக்கு தலைவர் பதவி வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. ஆனா மாரிதாஸ் அவர்களை தலைவராக நியமிப்பார்களா என்பது சந்தேகத்துக்குரியதுதான். பாஜக ஒரு ஃபார்முலா வச்சிருக்குது. அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா, பெரும்பான்மை சமூகத்தில் இருந்து தான் தலைவரை எப்போதும் நியமிப்பாங்க. ஒன்று பட்டியலினம், நம்ம தமிழகத்தில் அதை தாண்டி எந்த சமூகம் பெருசா இருக்குதோ அந்த சமூகத்திலிருந்து தான் ஒருத்தர் தலைவராக எப்போதுமே நியமிப்பாங்க. கடந்த கால வரலாறுகள் அதுதான் சொல்லுது. ஆனால் மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் கலைஞருடைய சமூகம் அது ஒரு சின்ன சமூகம். அவருக்கு பேச்சு ஆற்றல் இருக்கிறது, திமுக எதிர்க்கின்ற ஆற்றல் இருக்குது, தொண்டர்களை கவரக்கூடிய ஆற்றல் இருக்குது, ரசிகர் பட்டாளம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பெரும்பான்மை சமூகம் இல்லை. அதனால மாரிதாஸ் அவர்களை நியமிக்க மாட்டாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதுவும் இல்லாம அடுத்ததாக தலைவராக வருவதற்கான வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வானதி சீனிவாசன் அக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் அகில இந்திய பாஜக மகளிர் அணி தலைவராக இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு வந்து ஒரு மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக போடுவாங்களா என்பது சந்தேகம். பெரும்பான்மை சமூகத்தை கூல் பண்ணணுமே. இரண்டாவது, கொங்கு மண்டலம் தான் பாஜக வெயிட்டா இருக்குது, அந்த இடத்தை தக்க வைக்கணுமே. அதனால வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா அகில இந்திய மகளிர் அணி தலைவராக இருப்பதனால அதுவே பெரிய போஸ்டிங் தான். அதை வச்சு கொங்கு மண்டலத்தை தக்க வச்சுக்கலாம். அதுவும் இல்லாம நம்முடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தலைவர் பதவி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து ஆளுநர் பதவி கொடுக்கல. ஆளுநர்கள் மாற்றமானது நிகழ்ந்தது. அதிரடியாக 9 பேரை மாத்தினாங்க. அப்படி இருந்தா கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆளுநர் பதவி தரலன்னா என்ன அர்த்தம்? நம்ம அமித்ஷா வேற போய் சந்திச்சுட்டு வந்து இந்த சந்திப்பு ரொம்ப மன நிறைவை தந்தது அப்படின்னு வேற சொன்னாங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன். இப்போ ஆளுநர் பதவியும் கொடுக்கல என்ன அர்த்தம்? தலைவர் பதவி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூகங்கள் அடிபடுது. அதே மாதிரி பாஜகவில் இருந்து இப்போ பாஜகவை வறுத்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சி சூர்யா சிவா மணிகண்டன் என்கின்ற அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை மாற்ற போறாங்க. அதற்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் அவர்களை நியமிக்க போறாங்க. நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர் சமூகத்திடத்துல நன்றாக செல்வாக்கு பெற்றவர். அதுவும் இல்லாம அவர் தொகுதியில அது மக்களவையா இருக்கலாம் இல்ல சட்டமன்றமா இருக்கலாம், எதுல இருந்தாலும் சரி நயினார் நாகேந்திரன் அடித்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு யாரும் கிடையாது. அதனால செல்வாக்கு மிகுந்த அவரை வந்து தலைவரா போடுவதன் காரணமாக வானதி சீனிவாசன் அவர்கள் கொங்கு மண்டலத்தை கவனிச்சுக்கிட்டாங்கன்னா தென் மண்டலத்தை நயினார் நாகேந்திரன் அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள். அதனால நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சூர்யா சிவா வாழ்த்தே சொல்லி போட்டாரு. அவரை தான் போட போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா சில பேர் வந்து ராம சீனிவாசன் அவர்களை தலைவராக போட போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ராம சீனிவாசன் அவர்கள் தலைவராக போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா போட மாட்டாங்க தான் நினைக்கிறேன். அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர், லிங்காயத்துன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழகத்தில் அந்த மாதிரி ஒரு பெரிய சமூகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நல்ல திறமையான ஆள் தான், கட்சியை நல்லா வளர்ப்பாரு, பேச்சாற்றல் மிக்கவர், நல்ல படிச்சவர், பேராசிரியர். ஆனா அவருக்கு கொடுப்பாங்களா என்பது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி யாரெல்லாம் தலைவராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குதோ அதையெல்லாம் யோகங்களாக அடிபடுகிறது. நான் தான் முன்னமே சொன்னேன், அண்ணாமலை அவர்கள் மாற்றுவதற்கான வாய்ப்பு கிடையாது. எதிர்பார்ப்புகளும் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனாலும் சரி அங்கிருந்தே வந்து பாஜகவை இழக்குவார். அதுல எந்த விதமான சந்தேகமும் பட தேவையில்லை. அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் தான் இருக்கிறாரு. ஆனா டெல்லியில இருந்தாலும் சரி தமிழகத்துல பல விஷயங்களை இன்னைக்கு தமிழக அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டி இருக்கின்றார். இந்த பொங்கல் நேரத்துல வேட்டி சேலை தருவோம் இல்லையா, அதை நெய்வதற்கு நூல் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை கோரி திருப்பூர்ல இருக்கக்கூடிய கோவையில் இருக்கக்கூடிய நெசவு தொழிலாளர்களுக்கான வேலையை உறுதி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்கின்றார். ஸோ எங்கிருந்தாலும் சரி தமிழக பிரச்சனையை பேசுவதில் அண்ணாமலை அவர்கள் வந்து சோட போக மாட்டாரு. அதுவும் இல்லாம நீங்க லண்டன்ல இருந்து எப்படி கட்சியை வழிநடத்த போறீங்க அப்படின்ற விஷயத்த ஒட்டுமொத்தமாக அமித்ஷா இடத்துல போய் விளக்கம் அளிக்க போகின்றார். அப்படி விளக்கம் அளித்த பிறகுதான் அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணாமலையே தொடரட்டுமா இல்ல அடுத்தவங்களா போடலாமா, வெளிநாட்டிலிருந்து கட்சியை நிர்வகிக்க முடியுமா, 1 மாதம் 2 மாதம் இல்ல 4 மாதங்கள். அதனால 4 மாதங்கள் என்கின்ற பொழுது அண்ணாமலை வழிகாட்டுதல் சரியா இருக்குமா அப்படின்னு அமித்ஷா அவர்கள் யோசிப்பாரு. இந்த பாருங்க, நான் எங்க இருந்தாலும் சரி தமிழகத்தை தான் பார்த்துட்டே இருப்பேன், நான் சரியா செய்வேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து விளக்கம் அளிக்க தான் போயிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு கிளம்புகின்ற போது சென்னை ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. அப்போ பத்திரிகையாளர் கிட்ட வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு. பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் என்னண்ணே அவசர அவசரமா டெல்லி பறக்குறீங்க அப்படின்னு கேட்கின்ற போது, செத்தாலும் சரி நான் இனிமே ஏர்போர்ட்ல பேசவே மாட்டேன், வீணா ட்ரை பண்ணாதீங்கண்ணா அப்படின்னு பத்திரிகையாளர் முகத்துல அறைந்தார் போன்று சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதுக்கு பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்கலன்னு வச்சுங்களேன், அண்ணே வேணாண்ணே ட்ரை பண்ணாதீங்கண்ணே, நான் பேச மாட்டேன்னு ஏற்கனவே சொன்னேன்லண்ணே, ஏன்னா இந்த மாதிரி வந்து தொலை பண்றீங்க, போயிட்டு வாங்கண்ணே அப்படின்லாம் சொல்லுவாரு. ஆனா செத்தாலும் சரி இனி நான் பத்திரிகையாளர்களை ஏர்போர்ட்ல சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறது. மன உளைச்சல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வேக வேகமாக டெல்லி விரைந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாரிதாஸ் அவர்கள் எந்த ஒரு வேலைக்காக டெல்லி போயிருக்கின்ற விஷயமானது நமக்கு தெரியல. ஆனா அண்ணாமலையுடன் இணைந்து தான் போயிருக்காரு. பாஜகவில் அவரை சேர்க்கிறாங்களா, அண்ணாமலை அவர்கள் கூட்டும் போயிட்டு சேர்க்கிறாரா என்ற விஷயம் எனக்கு தெரியல. அப்படியே மாரிதாஸ் அவர்கள் பாஜகவில் சேர்ந்தாலும் அவருக்கு என்ன பதவி கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது துணைத் தலைவர் பதவி கொடுக்கலாம். எனக்கு தெரிந்து அண்ணாமலைக்கு அடுத்தது மாரிதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக நியமிக்கப்படலாம். ஆனா அது 2026க்கு பிறகானதாக இருக்கும் என்று நாம் நம்புகின்றோம். மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் பாஜகவை தமிழகத்தில் எப்படி வளர்க்கணும், அதற்கான கட்டமைப்பு என்ன என்பதை பற்றியெல்லாம் வீடியோ நிறைய போட்டிருக்காரு. அந்த அனாலிசிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நம்முடைய அமித்ஷா இடத்துல கொடுப்பார்னு நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் அவர் சேர்த்துக்கிட்டு அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்கும் என்று சொல்றாங்க. இல்ல பல தருணங்கள்ல மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வழக்குக்காக போவாரு, அதற்காக தான் இப்போதும் போயிருக்கிறாரா என்ற விடயமானது நமக்கு தெரியல. ஆக மொத்தத்துல அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்றிருப்பதே வந்து தமிழகத்துல பெரிய செய்தியா இருக்கிறது. அதுல திராவிட கட்சிகளா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில் இல்லாம இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. லண்டன் போறாரு, அப்படியே ஓஞ்சிட்டா பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை பிடிக்காம அரசியலிருந்து ஓய்வதா நவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆட்சி என் தலைமையில் இருந்தாலும் சரி, அடுத்தவன் தலைமையில் இருந்தாலும் சரி, தமிழகத்துல மாற்றத்தை உண்டாக்காம நான் போகவே மாட்டேன் என்று ஒத்த கால நிற்கிறாரு. பாஜக டெல்லி தலைமையானது போடா என்று சொன்னா கூட போக மாட்டார் போல் இருக்குது. போய் நங்கூரத்தை பலப்படுத்திட்டு வருவார் போல் இருக்குது. இதற்கிடையில நம்ம ஆளுநருடைய பதவியானது ஜூலை 31 முடிஞ்சு போச்சு. அவருடைய பதவி காலமானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அரசாணையை வாங்கிட்டு வருவார் என்று நான் நினைக்கிறேன். நம்ம அமித்ஷாவை சந்தித்து ஒரு வாழ்த்து தெரிவித்து விட்டு, ஏன்னா நம்ம ஆளுநர் RN ரவி அவர்களுக்கும் தமிழகத்திலிருந்து எதிர்ப்பு கிளம்பிச்சு. மீண்டும் RN ரவி அவர்களை நியமித்தீர்கள் என்றால் நாங்கள் நீதிமன்றம் வரைக்கும் போவோம், ஆளுநர்களை நீட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திமுக சார்பில் இருந்து. ஆனாலும் ஆளுநர் ரவி அவர்கள் தான் தமிழகத்துடைய ஆளுநராக இருப்பார் என்பதை ஏற்கனவே உறுதியாகி போய்விட்டது. ஏன்னா 9 ஆளுநர்களை மாத்தினாங்க, ஆனா நம்ம ஆளுநரை மாற்றவே இல்லை. அதை பற்றியான எந்த அறிவிப்பும் வரல. அதனால அவருக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆனது, அவருடைய பதவி நீட்டிப்புக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆனது டெல்லியில் இருக்குது. அதை வாங்கின வர தான் ஆளுநர் RN ரவி போயிருப்பார் என்று நான் நம்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணாமலை அவர்களை மாற்றுவாங்களா, இல்ல மாரிதாஸ் அவர்கள் தலைவர் பதவிக்காக தான் போயிருக்கிறாரா, இல்ல பாஜக சேர்ந்து பணியாற்ற போயிருக்கின்றாரா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.